இந்த ராதிகா வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும் போல. அடியே ஒத்த ரோசா, வா போலாம். ஏண்டி எத்தனை மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வர? ஓ அதுவா, எங்க அம்மா காசை எங்கேயோ போட்டு தேடிட்டு இருந்தாங்கடி. சரி சரி, அதை தேடி கொடுத்துட்டு வரியா? இல்ல இல்ல, அந்த காசு என் காலுக்கு அடியில இருந்துச்சு. அவங்க போனதும் அதை எடுத்துட்டு ஓடி வரேன். அட திருட்டு கழுதையே. ஹே ராதிகா, ராதிகா இங்க பாரு. அடி ராதிகா, இங்க பாக்கறியா இல்லையாடி? என்னம்மா எப்ப பார்த்தாலும் போன்லயே மூழ்கிரு. வெளியேயும் ஒரு உலகம் இருக்கு. அப்படியா? வெளி உலகத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. சரிம்மா, அதோட லிங்க் இருந்தா கொஞ்சம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணு, பாத்துக்கறேன். அடி சின்ன பொண்ணு, எங்க அம்மா எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொன்னாங்களா? சொன்னாங்கங்க. இங்க பாரு, எங்க அம்மா ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரியா? சரிங்க. இனிமே அவங்கள்ட்ட நோய் நோயின்னு வேலை சொல்லிட்டே இருக்காத. சரி, அம்மா எங்க இருக்காங்க? அந்த டைனிங் ஹால்ல ஒரு ஊஞ்சல் இருக்குல்ல, அங்க தாங்க படுத்திருக்காங்க. போய் பாருங்க. அடியே சின்ன பொண்ணு, என்னங்க? என்னடி சின்ன பொண்ணு, அம்மாக்கு என்ன ஆச்சு? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க அத்தைக்கு கஷ்டமான வேலைலாம் செய்ய விடக்கூடாதுன்னு. ஆமா, அதுக்கு என்ன பண்ண? அவங்க மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அத்தை மூச்சு விடாதீங்க, நானும் ரொம்ப நேரம் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. அதான் மூக்க பிடிச்சி ஒரே அமுத்துனேங்க. அதுக்கப்புறம் தான் அத்தை நான் சொன்னதையே கேட்டாங்க. ஐயோ, இவள்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தன போல. சரியான கொலகார பாவியா இருக்காளே. எப்படியோ எனக்கு பிடிச்ச மாதிரி 5000 ரூபாய்க்கு வேஸ்ட் சட்டை எடுத்தாச்சு. நம்ம தான் காஸ்ட்லியா எடுத்தா இந்த பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் பொறுக்காதே. எப்படியாவது போய் தான் சொல்லி ஆகணும். என்னங்க என்னங்க கையில புது வேஷ்டி சட்டையெல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா சின்ன பொண்ணு, ஆடி தள்ளுபடியில என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம்னு வாங்கினானா. அதான் அவன்கிட்ட 300 ரூபா கொடுத்து இதை நான் வாங்கிட்டேன். ஓ அப்படியா, நல்லா இருக்குங்க. சரி சரி, இது இங்க இருக்கட்டும், நான் வந்துடுறேன். சின்ன பொண்ணு, என்ன உத்தரசா? என் வீட்டுக்காருக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது. சின்ன பொண்ணு வரியா? கொஞ்சம் டவுன் பக்கம் வரைக்கும் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? 1000 ரூபாய் வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு. இங்க பாரு, இந்த வேஷ்டி சட்டை என் வீட்டுக்காரர் இப்பதான் எடுத்துட்டு வந்தாரு. அவரு 1200 ரூபா கொடுத்து எடுத்துட்டு வந்தாரு. நீ வேணா 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோ. சரி சின்ன பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன சின்ன பொண்ணு, ஒத்த ரோசா குரல் கேட்டுச்சு? ஆமாங்க. சரி சரி, இங்க இருக்க வேஷ்டி சட்டை எங்க? எடுத்து பீரோல வச்சிட்டியா? இல்லங்க, ஒத்த ரோசாட்ட 1000 ரூபான்னு அந்த வேஷ்டி சட்டையை வித்துட்டேன். நீங்க தானே அதை 300 ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொன்னீங்க. நான் 700 ரூபாய் லாபத்தை பார்த்துட்டேன்ல. பொண்டாட்டிக்கு தெரிஞ்சும் வாங்க முடியல, தெரியாமலும் வாங்க முடியல.